கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. சீயோனின் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேமின் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். சுவிசேஷ தைரியமாக சொல்லுங்க. ஆண்டுடைய வருகை சமீபம். இயேசுவை அறிந்திருக்கிற நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தவறாமல் இருங்கள். அதிகமாய் ஜெபத்திலே தரித்திருந்து தேவ பலன் பெற்று சுவிசேஷத்தை தைரியமாய் உரத்த சத்தமிட்டு ஜனங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுவிசேஷம் ஒளி வீசட்டும். உங்கள் வாழ்க்கையே சுவிசேஷமாய் மாறட்டும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், தானியேல் 12:2-3 சொல்லப்பட்டபடி அநேகரை நீதிக்கு உட்படுத்தப்படுகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாயத்து மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் இருக்கிற சதா காலங்களில் ஜொலிப்பார்கள், பிரகாசிப்பார்கள், ஒளி வீசுவார்கள். நித்திய ஜீவனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறீர்கள். அநேகரை ஆசீர்வாதத்தில் நடத்துவதற்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். சத்தமாக சொல்லுங்கள் சுவிசேஷத்தை. ஜனங்க மனம் திரும்பட்டும். பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சி உண்டாகட்டும். கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதம் உங்கள் சிரசில் தங்கட்டும். அல்லேலூயா.